ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன போகிறோம்னா தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஜீரகம் போட்டுக்கிறோம், சின்ன சீரகம் எடுத்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் நான் பொடியை அரைச்சி வச்சுருக்கேன், அப்போ தான் சீக்கிரம் அரைப்படுங்க. மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலை பூடு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுவோம். கொஞ்சமாக தான் ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் குறைக்கணும். மூடி போட்டு மூடி லைட்டாக குறைப்பாக அரைச்சிக்கிடுவோம். இந்தளவுக்கு நல்லா குறைப்பாக அரைச்சா போதும். இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சது தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ தேங்காயும் சேர்த்து இதோடு சேர்த்து அரைச்சிடுவோம். தேங்காய் போட்டுக்கிடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் சும்மா மெதுவாக அரைச்சா போதும். இந்த அடுப்பில் சட்டி வச்சாச்சு. சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அளவு ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிடுவோம். பட்டை போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையை சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கிடுவோம். புளித்தண்ணி சேர்த்துட்டு இந்த புளித்தண்ணி கொதிச்சு வரட்டும். இந்த அளவுக்கு மரத்தில் இருந்தோன்னு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறு விட்டுக்கணும். மல்லித்தலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த மல்லித்தலை இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. அவ்வளோதான். இறக்கி வச்சுட்டு தேங்காய் பால் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.